E20 பெட்ரோல். ஸோ E20 பெட்ரோலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் நிறைய வீடியோ பேசியிருப்போம். ஆனால் இனிமே பெட்ரோலுக்கு மட்டும் இல்லாமல் டீசலுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டிருந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீசலில் 50% இந்த ஐசோபியூட்டனல் பிளெண்டு, அதாவது இதை வந்து IB15 அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் 15% வந்து டீசலில் இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இந்த பிளானை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஐசோபியூட்டல்னா என்ன, இதனால் டீசலுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷனாக வரும், இது எந்த அளவில் வந்து ஒரு மாற்றாக வரும், டீசலுக்கு மாற்றாக வரும், இது எந்த அளவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம டீசலில் மிக்ஸ் பண்ணணும், ஸோ மைலேஜ் அதிகரிக்குமா, இல்லை நம்ம ஓல்டு இந்த மாதிரி எந்த மாதிரி வேக்கிள்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணணும், எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல E20க்கு அப்புறம் இந்த திட்டம் என்ன திட்டம், ஏதாவது E20க்கு அப்புறம் வரப்போகிற திட்டம் என்ன திட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பெட்ரோல் E20 பிளெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம், நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். அதாவது 20% எத்தனால் 80% வந்து பெட்ரோல். ஸோ இப்போது அதே மாதிரி டீசலுக்கும் ஒரு நியூ பயோஃபியூல் பிளானை தான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுபடி டீசல் வந்து 15% ஐசோபியூட்டனில் பிளெண்ட் ஆகி யூஸ் பண்ணுற பிளானை தான் வந்து இப்போது பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை யார் சொன்னாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதாவது எதிர்காலத்தில் நம்ம இந்தியாவுடைய ஃபியூயல் சிஸ்டம் முழுக்கவே வந்து இந்த பயோஃபியூல் பேஸ்டு எக்கனாமிக்கு சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் தான் வரணும் அப்படின்றது தான் நம்ம கவர்மெண்ட்டோடைய ஒரு லாங் டேர்ம் விஷனாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளானுமே வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எத்தனால்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த ஐசோபியூட்டல்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இதுவும் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய பயோஃபியூல் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கரும்பு, சோளம், இந்த வேளாண் கழிவுகள், அது மாதிரி இந்த பயோமாஸ் அப்படின்னு சொல்லப்படுற இயற்கை மூலப்பொருட்கள்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாற்று எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட முக்கிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டீசல் என்ஜினுக்கு எத்தனாலை விட அதிகமாக சூட்டபிளாக இருக்கும். அதாவது எத்தனாலை விட இந்த ஒரு பயோ ப்ளூட்டனால் டீசலோட என்ஜின் இருக்காங்க இல்லையா, ஸோ டீசல்னால என்ன மாதிரியான வண்டிகள்லாம் ஓடுதோ அந்த வண்டிகளோட என்ஜினுக்கு எத்தனாலை விட இந்த ஐசோபியூட்டனால் வந்து ஒரு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதனால் டீசலோட பிளெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பேரிட்டிவ் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஐசோபியூட்டனால் வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் எத்தனால் இல்லை, அதாவது ஏன் ஐசோபியூட்டனால், ஏற்கனவே எத்தனால் கண்டுபிடிச்சாச்சு, பெட்ரோலோட எத்தனாலை மிக்ஸ் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லா வண்டிகளுக்கும் இது சூட்டபிளாக இருக்குன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. பல மாடல்ஸ், அதாவது 2020க்கு முன்னாடி வந்த மாடல்லாம் வந்து இந்த எத்தனோ பெட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன டீசல்லையுமே இந்த எத்தனாலை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இந்த எத்தனால் வந்து பெட்ரோலுக்குமே வந்து யூஸ் பண்ணது பல வண்டிகளுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ எத்தனாலை விட டீசலை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ சில டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த ஃபியூயல் ஸ்டேபிலிட்டி, வாட்டர் அப்சர்வேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பல சிக்கல்கள் வந்து இருக்குது. ஸோ வண்டி வந்து பெரிய டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஐசோபியூட்டனால் அதிகமான எனர்ஜி டெஸ்டினியை கொண்டிருக்கிறதுனால டீசலுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து இந்த காம்போசிஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த எமிஷியன்ஸ்லாம் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த ஐசோபியூட்டனால் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு டெக்னாலஜியை ரொம்பவே சீரியஸாக வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், ஸோ ஆல்ரெடி வந்து எத்தனால் ப்ளஸ் பெட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க, இப்போ வந்து ஐசோபியூட்டனால் ப்ளஸ் வந்து டீசலை கொண்டு வரதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்தியாவுடைய மெயின் பார்ட்டே வந்து 80%க்கும் மேலே நம்ம வந்து க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ க்ரூட் ஆயில் இம்போர்ட்டு குறைக்கிறதுக்கு தான் மெயின் பிளானாக வந்து இப்போது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து குறைக்கும். ஸோ இன்றைக்கி இந்தியா பொறுத்தவரையும் இந்தியா யூஸ் பண்ணுற அந்த க்ரூட் ஆயில் வந்து அதிக அளவில் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இதனால் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கே வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து ஃபாரினுக்கு போகுது, நம்மளுடைய டாலர் வந்து வேல்யூ கம்மியாகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் இந்த பயோஃபியூல் அதிகமாக ஆச்சு, நம்மளுடைய அந்த யூசேஜ்லாம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இம்போர்ட் பில் குறையும்,
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், அதே சமயத்தில் எனர்ஜி செக்யூரிட்டியுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு அதோட இம்பேக்ட் வந்து பெரிய அளவில் இருக்காது, ஓரளவுக்கு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட இந்த பயோஃபியூல் வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த ஒரு எக்கனாமிக் ஒரு பேசிவ் மூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு எக்கனாமிக் வரணும் அப்படின்றது தான் நம்ம இந்திய கவர்மெண்ட்டோடைய ஒரு லாங் டேர்ம் விஷனாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் விவசாயிகளுக்கு வந்து அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பயோஃபியூல் வந்து தயாரிக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இருந்து தான் வந்து கிடைக்க போகுது. கரும்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், அதோடைய அக்ரிகல்ச்சர் அந்த வேஸ்டேஜ் வேளாண் கழிவுகளாக இருக்கட்டும், பயோமாஸாக இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து ஒரு நியூ டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதனால் விவசாயிகளுக்கு அதிகபட்சமான இன்கம் வர மாதிரியான சான்சஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களுடைய அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இது ஒரு ஃபியூல் பாலிசி மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனால் ப்ளஸ் பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரியான வாகனங்களுக்குலாம் அதாவது என்ன மாதிரியான வண்டிகளுக்குலாம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணக்கூடாது, இது என்ஜினுக்குலாம் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்குமே வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இதை ஒரு டீசல் ஐசோப்ளூட்டனல் யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமானு கேட்டால் இப்போ பலருக்கு இந்த கொஷின் தான் இருக்குது. ஸோ நம்ம டீசல் காராக இருக்கட்டும் இல்லை லாரியாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் இப்போது இதுக்கான ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல, இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு பாலிசி பிளானிங் ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு வேக்கிள்ஸ்க்கு வந்து பொருத்தும், எந்த வண்டிக்கு பொருந்தும், அதே மாதிரி மேனுஃபேக்சர் அப்ரூவல்லாம் எப்போ கிடைக்கும், பழைய டீசல் வேக்ஸுக்கெலாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமா, இல்லை சேஞ்சஸ் எதுவும் பண்ணணுமா அப்படின்றது இன்னும் அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் இப்போ வர்ற சில வதந்திகளை வந்து யாரும் நம்பாமல் அஃபிஷியல் அப்டேட்டுக்காக மட்டும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓவராலாக பார்க்கும்போது E20க்கு அப்புறம் டீசலுக்குன்னு இந்த IB15 வந்து இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பெரிய பயோஃபியூல் பிளானாக தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதனால் க்ரூட் ஆயில் இம்போர்ட் குறையும், அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரையும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்குமே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த பிளான் வந்து முழுமையாக நடைமுறைக்கு வந்துச்சு, வரல இன்னும். ஸோ வர்றதுக்கான அந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அது வந்ததுக்கப்புறம் தான் எந்த வேக்கிள்க்குவெல்லாம் வந்து செட் ஆகுது, சூட்டபுளாக இருக்குது, செட் ஆகலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நீங்கள் உங்களை பொறுத்தவரையும் E20 பெட்ரோல் எந்த அளவுக்கு இம்பேக்ட் தரும், அதே மாதிரி இப்போ டீசலுக்குன்னு ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஐசோப்ளூட்டன்னு சொல்லிட்டு, இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் தரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.